Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 27/7/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 7:30க்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இதில் நீட் யூஜி 2024 ஃபைனல் ரிசல்ட்டு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது துவங்கப்பட்டு விட்டது. அதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நைபர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, இல்லைன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க சென்டாக்னுடைய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டிஃபிகேஷன் 27/7/2024 இன்றைக்கி டேட்டில் சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் ஃபார் அட்மிஷன் டு நீட் யூஜி கோர்சஸ் MBBS, BDS, BIMS, BVS, AH, நேஷனல் SS அண்ட் NRI ஃபார் த அகடமிக் இயர் 24-25. சென்டாக் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஃபார் அட்மிஷன் டு யூஜி நீட் கோர்சஸ் இது மேலே சொன்ன அனைத்து பாடப்பிரிவுகள் for the academic year 24-25 is published in the website 27/7/2024 இன்று வெளியிடப்பட்டுள்ளது. for reference to the UG NEET candidates. அப்போ நீட்டில் பாஸ் பண்ண எலிஜிபிள் மார்க் வாங்கின இந்த கேண்டிடேட்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக வெளியிடப்பட்டுள்ளது. further the online application will be opened shortly. அப்போது கூடிய விரைவில் கவுன்சிலிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் என்பது வெளியிடப்படும். இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டு த UG NEET qualified candidates as per the guidelines scheduled to be published by the MCC for the academic year 24-25. அப்போது MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான ஷெட்யூல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதை பேஸ் பண்ணி மற்ற மாநிலங்கள்லேயும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லேயும், யூனியன் டெரிட்டரிலையும், ஸ்டேட் வைஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி வைஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டையும் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம SAP Views யூடியூப் சேனலினுடைய வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது ப்ராஸ்பெக்டஸில், அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 பேஜ் இருக்குது. இதில் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி, நேட்டிவிட்டி ஆஃப் புதுச்சேரி இருக்கிற கேண்டிடேட் வந்து SC ST PWD கேண்டிடேட்டுக்கு 500 rupees அப்ளிகேஷன் ஃபீஸு, அதர் கேண்டிடேட்டுக்கு 1000 rupees. அதர் ஸ்டேட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பாண்டிச்சேரி நேட்டிவிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியும். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, செல்ஃப் சப்போர்ட்டிங் நேஷனல் SSR இருந்ததுன்னா SC ST PWD கேண்டிடேட்டுக்கு 1000 rupees, அதர் கேண்டிடேட்டாக இருந்தால் 2000 rupees, அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கும் 2000 rupees. NRI ஸ்பான்சர்டு ஃபாரின் நேஷனல்ஸ், அதே போல் OCI கேண்டிடேட்டுக்கு ₹5000 அப்படிங்கிறது அப்ளிகேஷன் காஸ்ட்டு. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பேமெண்ட் சுட் பி மேட் த்ரூ த நெட் பேங்கிங்கில் செய்யலாம். அதே போல் டெபிட் கார்டை யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, UPI மோடு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். NRI, OCI, அதர் ஸ்டேட் புதுச்சேரி கேண்டிடேட் willing to join BVSC, AH, veterinary under national self-supporting or NRI quota should apply only through the CENTAC NEET application. இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்தராக ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு
எம்சிசியினுடைய அந்த ஷெட்யூல் வந்த பிறகு வெளியிடப்படும். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு விசிட் த வெப்சைட் www.mcc.nic.in. இதையும் பார்த்துக்குங்க. அங்கே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே சென்டாக்னுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிரும். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது சென்டாக் தொடர்பான டவுட்ஸ் இருக்குதுன்னா சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு www.centacpuducherry.in. இமெயில் ஐடி centacugneet@dhtepty.edu.in. ஹெல்ப்லைன் நம்பர் 0413265570 0413265571. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி என்னென்ன, அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கையர்டு அப்படிங்கிறதையும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. தேவைப்படுறவங்க நம்ம மேலே சொன்ன அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ரொசீஜர், இது கிட்டத்தட்ட எம்சிசியினுடைய அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் மோரார்லெஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சென்டாக் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் ரவுண்ட் 1 செய்யணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ரீ எக்ஸிட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிப்போர்ட்டட் டு த அலாட்டட் இன்ஸ்டிடியூட், கம்ப்ளீட் த அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மேற்கொண்டு உங்களுக்கு வேறொரு கல்லூரி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் கொடுத்து ரவுண்ட் 2 போய்க்கலாம். அலாட் ஆச்சு அப்படின்னா ரவுண்ட் 2ல் அலாட் ஆன காலேஜுக்கு போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த காலேஜ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் 1. ரவுண்டு 2, ரவுண்ட் 3 அதெல்லாம் அட் த டைம் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்டில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். தேவைப்படுறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஆர் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த பேஜ் வந்து சென்டாக்னுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது. நீங்கள் இதையும் எடுத்து பார்த்து நீங்களும் ஒரு டைம் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்டாக்னுடைய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்ட் 1க்கான எம்சிசியினுடைய கைடன்ஸில் எப்படி கவுன்சிலிங் ஃப்ளோ சார்ட் ஃபார் த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இது நம்ம சொல்லிட்டோம். ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் த யூஜி எம்பிபிஎஸ் கோர்சஸ். இதில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ல் ஃபோர் ஃபீச்சர் கிடையாது, அதாவது பெனால்ட்டி கிடையாது. எதனால் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ரவுண்ட் 2லேருந்து உங்களுக்கு அலாட்டான காலேஜில் நீங்கள் போய் சேராமல் விட்டால் உங்களுக்கு ரவுண்ட் 2லேருந்து ஃபோர் ஃபீச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. இதை பற்றி தெளிவாக நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு இது தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்குங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.